ஹalleluya ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மரித்த இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. அவர் என்றென்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அதிகாலையிலே அதிக இருட்டோட எழுந்து மகத்திலே நாம் மரியா என்ன பண்ணாங்க? 6 மணிக்கு சர்வீஸ் வச்சாலும் அதிக இருட்டோட எழுந்து மரியாதை அப்போ எத்தனை மணிக்கு போயிருப்பாங்க? 2 to 3 போயிருப்பாங்க. நம்ம 6 மணிக்கு வச்சாலும் ஸ்டில் கம்மி. உயிர்த்தெழுந்ததும் முதல் தரிசனம் யாருக்கு? அந்த மரியாளுக்கு தான். அவளிடமா இயேசு அநேக பிசாசுகளை துரத்தி இருந்தார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அந்த மரியா என்ன பண்றாங்க? ஓடி போறாங்க. ஏன்னா முதல் நாள் ஆயத்த நாளா இருக்குது, ஏசப்பா வரைச்ச நாள். அதுக்கப்புறம் ஓய்வு நாளா இருக்குது. அதனால அந்த ஓய்வு நாள் எப்படா அந்த ஓய்வு நாள் மணி நேரம் முடியும்னு பார்த்துட்டு அந்த மணி நேரம் முடிஞ்சவனே அவங்க என்ன பண்றாங்க? ஓடி போய் ஏசப்பாவை பார்க்குறாங்க. பரவாயில்ல, 6:30 மணிக்குனாலும் ஆராதனைக்கு சில பேர் வந்துட்டோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் அதில் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. மரியாள் ஓடி போய் உள்ள பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரே அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறாங்க? கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ உள்ள போய் பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஏசப்பா கல்லறையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இனி அந்த கல்லறைக்குள்ள அவர் திரும்ப போகிறது கிடையாது. பர்மனெண்ட்டாக வெளில வந்தாச்சு. ஆனால் பாருங்க, உள்ள போய் சீஷர்கள் பார்க்கும்போது இருக்குது அந்த தலையில சுற்றி இருந்த துணி தலைமாட்டிலையும், உடம்புல காலில் சுற்றி இருந்த துணி கால் மாட்டிலையும் அழகாக ஏசப்பா பண்ணியிருக்கிறாரு. நேர்த்தியாக எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? திரும்ப ஏசப்பா கல்லறைக்குள்ளே போய் படுக்க போகிறது இல்லை. ஆனால் ஒழுக்கமாக என்ன பண்ணாங்க? ஏசப்பா தலையில் இருந்தது எடுத்து தலைமாட்டிலையும் காலில் உடம்பு சுற்றி இருந்தது எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு போனாங்க. டெய்லி ஒரே பெட்டில் தான் படுக்கிறோம். காலையில் இருந்து மடிச்சு வைக்கிறீங்களா பெட்ஷீட்டெல்லாம்? அப்படியே போயிடுது. திருப்பி கேட்டு ஏன் மடிச்சு வைக்க மாட்டேன்? நைட்டுக்கு தான் படுக்க போகிறோம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஏசப்பா எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. திருப்பி போகிறது இல்லை. அதுலேயே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? பெர்ஃபெக்டாக இருந்துருக்காங்க. செய்வீங்களா? இனிமே பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ரெடிக்கு ஒன்றும் புரியல. அதுலேயே ஆண்டவர் ஒரு பெர்ஃபெக்ஷனை சகலமும் ஒழுக்கமும் கிரமமாயும் செய்யப்படுகிறது என்கிறதை நமக்கு காண்பித்தார். ஹalleluya. உயிர்த்தெழுதல் விஷயத்துல இன்னொரு விஷயம், ஏசப்பா மேசியா என்கிற ஒருவர் பிறப்பார், அவர் கிறிஸ்து எனப்படுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இப்படி பிறக்க போறாரு, அவர் சிலுவையில் மரிப்பார் என்பதும் அறிவிக்கப்பட்டது. அவர் கழுதையின் மேலே ஏறி வருவார், அவர் தாழ்மை உள்ளவராய் இருப்பார், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்பது எழுதியிருந்தது, தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. யோவானும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை பிரசங்கித்தார். அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனா ஏசப்பா உயிர்த்தெழுத போறாருன்றது மறைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகவே இருந்தது. அதை ஏசப்பா தன்னுடைய வாயினால சொன்னாங்க. கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட நான் எழுப்புவேன், கிறிஸ்து எழுந்திருப்பாருன்னு சொல்லி ஏசப்பா தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. அதனால தான் யோவான் எழுதுறார், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹalleluya ஹalleluya. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழ மற்ற எழுதப்பட்டதெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எழுதியிருந்தபடி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் மட்டும்தான் அவர் தான் சொன்னபடி மறைபொருளாய் இருந்து மறைக்கப்பட்டிருந்தது, யாருக்கும் தெரியாதபடி இந்த உயிர்த்தெழுதல் மறைக்கப்பட்டிருந்தது. சத்ருவுக்கும் அது தெரியவில்லை. அதனால இந்த சீஷர்கள் கூட அதை நம்பவில்லை. ஏன்னா எழுதி வைக்கப்படல. மரியாள் போய் சொல்லும் போது சீஷர்களும் நம்பல. அவங்க என்ன சொல்றாங்க? அதை பார்க்கலாம் தான் போறாங்களே ஒரே அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தது. ஏன் நான் எழுதி வைக்கப்படல? ஆனா கிறிஸ்துவானவர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஹalleluya. தான் உயிர்த்தெழுவேன் என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் அநேக பரம ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எப்படி தன்னுடைய மரணத்தை குறித்த ரகசியத்தை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போலதான் முத்திரையிடப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை தம்முடைய ஊழியக்காரராகி நமக்கு வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரே மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த வருஷத்துல எங்களுக்கு தந்து நீங்க வழிநடத்துங்கப்பா நாம சொல்லலாம். ஹalleluya. பிறப்பை காட்டிலும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை மகிமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு 2 சுவிசேஷங்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
அது யோவான்லயும் பெருசா சொல்லப்படல, மார்க்லயும் சொல்லப்படல. ஆனால் உயிர்த்தெழுதல் தான் 4 சுவிசேஷங்களிலும் எலாபரேட்டா சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பை காட்டிலும் நாம் கொண்டாடப்பட வேண்டியது, இந்த நினைவு கூற வேண்டிய ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அந்த உயிரோடு கூட எழுந்த தேவனை இன்றைக்கு ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ரகசியம் ஆண்டவரே என் மீதும் என் நாவின் மீதும் இறங்கும்படியான ஒரு வல்லமையினாலே கர்த்தரை நிரப்புங்கன்னு சொல்லி உயிரோடு கூட எழுந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதிக்கலாமா? Praise you, Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். We praise the Lord.
ஹalleluya நம்மை இறங்கும்படியாக பரம ரகசியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு அபிஷேகம் நம்மை இறங்குவதாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே நாங்கள் பரலோக ரகசியங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை எங்கள் மீது இறங்குவதாக. ஹalleluya hallelujah we praise you mighty Jesus. hallelujah hallelujah அவர் எப்படி மரணத்தை ஜெயித்து எழுந்தாரோ hallelujah இன்றைக்கு அநேக காரியங்கள் என் வாழ்க்கையிலே முடக்கி போட்டிருக்கிற அநேக காரியங்களை வெற்றி கொண்டு எழும்படியாக ஒரு தெய்வீக அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ராஜா. hallelujah hallelujah we praise you. அந்த உயிர்த்தெழுந்த தேவனை சொல்லி ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த உயிர்த்தெழுந்த வெளிப்பாடு எங்களுக்கு கிடைப்பதாக. hallelujah 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 we praise you Jesus. இயேசு நாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்கள் என்றார். அவர் இயேசு என்று கண்டவர்களே அவர்கள் அவர் பாதங்களில் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று மார்க் எழுதுகிறார் அந்த சுவிசேஷத்தில். இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த தேவனாய் நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya அவரை பாதத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு வாழ்க என்று சொல்லி ஹalleluya இந்த காலை நேரத்தில் ஹalleluya hallelujah உயிர்த்தெழுந்து வந்து நின்ற இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து வாழ்க என்றார், உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. hallelujah hallelujah அந்த உயிர்த்தெழுந்த தேவ சந்தோஷம் இந்த காலை நேரத்தில் நம்மை ஆட்கொள்வதாக. hallelujah hallelujah கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? hallelujah 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 கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி தேவனை ஆராதிப்போம். பாடுகிற வேளையிலே உடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடைந்து போகத்தக்கதாக பரலோக வெளிப்பாடுகள் நம்மள இன்றைக்கு உடைக்கப்படுவதாக பரலோக வெளிப்பாடுகளை பெற்று அநேகர் இன்றைக்கு சபையில எழுப்பத்தக்கதான ஒரு அபிஷேகம் சபையில் இன்றைக்கு ஊற்றப்படுவதாக. Praise you mighty Jesus. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆனத பைகளை மூடின பெருங்கள் உயர்ந்தவனோடு பாரத பைகளை மூடின பெருங்கள் உயர்ந்தவனோடு தத்து போட்டனும் திரை காவலிக்கிறோம் தேவனும் தீர சந்ததி அங்கு போட்டனும் திரை காவலிக்கிறோம் தேவனும் தீர சந்ததி தீரம் தீரம் ஜெய ஜெய தீரம் கைப்பற்றி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தான் கூறினாமல் இத்தன கைகளை பௌசல்களிலாவுக்கு தான் கூறினாமல் இத்தன கைகளை பௌசல்களிலாவுக்கு கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். வாசல் நிலைகளில்
வாசம் செய்கிறாரே. மகிமையின பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமாகுமே மகிமையின பூரணமே இந்த பரிசுத்த மகா ஸ்தலத்தில் பரிசுத்த கர்த்தருடைய வல்லமை உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் பாடுகள் கேட்கிறதே ஏற்ற துதியுடன் அது வாசலே. பாடுகள் ஓ கர்த்தருடைய மகிமை மனிதர்களிடம் தேவன் ஜனங்கள் வாசம் செய்வதற்கு தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உன்னோடு சுவரன் உலகல்லாகி சீரோனிலே சுவரன் உலகல்லாகி சீரோனிலே வாசம் செய்கிறோம் அரசியலவனே அச்சையோடு நாம் நாடிடுவோம் வாசம் செய்கிறோம் அரசியலவனே அச்சையோடு நாம் நாடிடுவோம் மனுஷரை பார்த்து தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரை பார்த்து தேவாதி தேவன் ஜீவன் தேவனே, என்னோடு இருக்க இருந்தவரே. என்னோடு கூட இருக்கிறவராய் எழுதுகிறாரே. உம்மை ஆராதிக்கிறோம். என்னோடு இருக்கும்படியா என்னை இணைப்பவராய் வழி நடத்துவாரே. வந்திடுவாரே, வழிநடத்துவார். சபையை உன்னை கைவிடுவது, என்னை வழிநடத்துவது, சதா காலம் என்னை வழிநடத்துவது. நீங்க போராடுறது ஐஸ்வர்யம் யாரும் அழிந்து காணும் ஆராதனை
சீடர்களிடமிருந்து பயத்தை நீக்கியது, அவர்களிடமிருந்து அவிசுவாசத்தை நீக்கியது. ஹல்லேலூயா. அவர்கள் தைரியம் கொண்டு ஏலம் செய்தது. அவர்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக, காணாததை காணும்படியாக ஒரு விசுவாசத்தை தேவ ஜனங்களுக்குள்ளே வைத்தது என்றால் இன்றைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த வார்த்தைகள் கர்த்தர் என்னோட பேசின வார்த்தைகள் இன்னும் அப்படியே இருக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களோட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு, அவைகளுக்கு உயிர் உண்டு. அவைகள் இந்த வருடத்தில் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் என்னோட நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, நீங்க குறித்து வைத்திருக்கிறீர்கள். உங்க டைரியில என்னென்ன காரியத்தை நீங்க எழுதி வைத்திருக்கிறீங்களோ, உங்க பைபிள்ல என்னென்ன காரியத்தை நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ, இந்த வருஷத்திலே அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. அவைகள் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் உங்க பைபிள்ல மார்க் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது பக்கத்துல உங்க கர்த்தர் எழுத வைப்பார். ஆமென் என்று எழுத வைப்பார். ஹல்லேலூயா. இது நிறைவேறப்பட்டது என்று கர்த்தர் எழுத வைப்பார். உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை. ஹல்லேலூயா. நான் உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்றார் என்னோட பேசின வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். அவைகளுக்கு ஜீவன் உண்டு. அவைகள் மரிப்பதில்லை. அவைகள் செத்து போன வார்த்தைகள் அல்ல. அவைகள் இன்றைக்கும் என்னோட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஷடலரதரை மரியாத்தனவரி சகலா ஓர ஹதியாத்தனரிகதரியாத்தனம் ரீஷதலரி மரியாத்தனவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். எனக்கும் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். என்னோட பேசின வார்த்தைகள் நிறைவேறும், அவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இது எனக்கு தேவன் தந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்ததை போல என்னோட இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு பேசுகிற வார்த்தைகள் உயிர்த்தெழும். இன்றைக்கு அந்த கதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். இன்றைக்கு என்னோட பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அவர் நினைவு கூறுவார் என்று சொன்னார், நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, உன்னோட பேசுகிற வார்த்தைகள் இந்த காரியம் என்னாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க மூடி போட்ட சில காரியங்கள், இது நடக்காது என்று சொல்லி நீங்கள் மூடி போட்ட சில காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் கரங்களில் ஏந்தி திரும்பமாய் உயிர்ப்பிக்கிறார், திரும்பமாய் உயிர்ப்பிக்கிறார்.
கல் போட்டு இயேசு திரும்ப வரமாட்டார். அவர் சொன்னதை யாரும் நம்பல, கல்லை போட்டு மூடி வைத்தார்கள். ஆனால் அவர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே உயிர்த்தெழுந்தார். வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் போட்டிருந்த கற்கள் இன்றைக்கு புரட்டப்படும். நீங்களே மூடி வைத்த காரியங்கள் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையினாலே புரட்டப்படும். உங்களோட பேசின வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசித்த தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Praise you, Jesus. Praise you, Jesus. அந்த கல்லை புரட்டி போட யாரும் பிரயாசப்படவில்லை. இவர்கள் கல்லை போட்டு அடைத்து வைத்தார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி அந்த கற்களை புரட்டி போட்டதை போல நீங்கள் மூடி போட்ட சில காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதரை அனுப்பி அந்த காரியங்களை புரட்டி போட்டு அந்த கற்களை புரட்டி போட்டு உங்களோட பேசின வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அப்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி மகிழ கொள்வீராக. அப்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி மகிழ கொள்வீராக. Praise you, Jesus. இயேசு உயிர்த்தெழுந்தது ஓடி போய் அவர்கள் சொன்னார்கள். அவர்களும் வந்து பார்த்து அந்த சந்தோஷத்திலே மகிமை அடைந்தார்கள். இன்றைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தது நாமும் ஓடி ஓடி போய் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமா தாசரே தரணி என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை கூறுவோம், அவரை துதிப்போம், வாயிறு நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பரிந்து பரிசுத்தத்தோடு பரிந்து அன்பாய் அழைத்திடுவோம். பரிந்து பரிசுத்தத்தோடு பரிந்து அன்பாய் அழைத்திடுவோம். உயிர்த்த இயேசு பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோர் நீசரை நாம் உயர்த்திடுவோம். இருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோர் நீசரை நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை நாங்கள் மூடி போட்ட அநேக காரியங்களை இன்றைக்கு எடுத்து பிரித்து
நாங்க நடக்காத ஓர வச்ச காரியங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் எடுத்து பிடித்து எங்களுக்கு நீங்க உயிர்ப்பித்து தருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிருள்ள தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி. கர்த்தர் எங்களை தொட்டதற்காய் நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருப்பதற்காய் நன்றி. அன்றைக்கு உங்களுடைய தூதர்களை ஆண்டவரை நீங்க எழுப்பி விட்டதை போல இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கும் அநேக காரியங்களை எழுப்பி விட்டபடினால நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் சந்தோஷம் எங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் கடைசியில பாடின பிரகாரம் இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய நாமத்தை பாரெங்கும் நாங்கள் சென்று அதை சொல்லி அனைவருமே காணியாற்றிக் கொள்ளி வழிநடத்தக்கூடிய கிருபைகள் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களோட இடைப்பட தேவ பிரசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த தாசரை மறைத்து எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் இந்த ஆராதனையை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.